நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எத்தனை பயிற்சிகள் வந்தாலும் உங்களுக்கு அதில் கூறக்கூடிய நன்மைகள் என்பது பெரும்பாலும் 70% பேருக்கு நடப்பதே இல்லை. அதுதான் உண்மை. அதற்கு என்ன காரணம்? ஒருவேளை பயிற்சி பலன்கள் என்பது பொய்யாக இருக்குமோ, இல்லை ஒரு சில ஜோதிடர்கள் அனுபவம் இல்லாமல் தப்பு தப்பாக கூறிவிடுகின்றார்களோ என்று மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். பட் என்ன உண்மை அப்படின்னா, பெயர்ச்சி பலன்கள் என்பது வெறும் 30% மட்டுமே ஒரு தனி மனிதனின் ஜாதகத்தில் வேலை செய்யும். மீதி இருக்கக்கூடிய 70% உங்களுக்கு சுய ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கும் திசாபுத்திகளும் ஜாதக அமைப்புமே மிக முக்கிய காரணமாக இருக்கும். உதாரணமாக, ஒருவர் ஜாதகத்தில் 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கின்றது என்றால் அவருக்கு வாழ்க்கையே இருளாகிவிடும். நீங்கள் இந்த 7 வருட காலகட்டங்களில் எந்த ஒரு புதிய முயற்சிகளும் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு நடப்பது எல்லாம் கெட்டவைகளாகத்தான் நடக்கும் என்று ஜோதிடர்கள் சொல்வது மிக மிக தவறு. ஏனென்றால் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கும் பொழுது சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டு இருப்பவர்களுக்கு 7.5 சனியின் பாதிப்புகள் துளி கூட இருக்காது என்பதுதான் மறைக்கப்பட்ட உண்மை. நீங்கள் நிறைய பேரை பார்த்திருக்கலாம். என்னடா 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கின்றது, ஜோதிடர்கள் நன்றாக இருக்காது என்றார்களே, ஆனால் நாம் இப்பொழுதுதான் மிக நன்றாக இருக்கின்றோமே. நம்மளுடைய தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இப்பொழுதுதான் மிகுந்த லாபத்தை பார்க்கின்றோமே. வாழ்க்கையில் மற்ற நேரத்தில் கூட நிறைய கஷ்டப்பட்டு இருக்கின்றோம். ஆனால் இந்த 7.5 சனி காலகட்டங்களில்தான் மிக நன்றாக இருக்கின்றோம் என்று அவர்கள் சந்தோஷப்பட்டு கொள்வார்கள். இதே உதாரணம்தான் அஷ்டம சனியாக இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் பொருந்தும். அப்புறம் வேற எதைத்தான் நம்புறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய திசாபுத்திகள் ஜாதகத்தில் நடந்து கொண்டு இருந்தால், தற்பொழுது கோச்சாரம் உங்களுக்கு சரியாக இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை மிக நன்றாகத்தான் இருக்கும். அப்படி எந்த திசாபுத்திகள் கடகத்திற்கு நன்றாக இருக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. முதலில் சனி திசையை எடுத்துக்கொள்ளலாம். சனி பகவான் கடகம் ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் களத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகின்றார். மற்றும் சந்திரனுக்கு சனி பகவான் கிட்டத்தட்ட எதிரி கிரகமும் கூட. இதனால் கடகராசிக்காரர்களுக்கு சனி திசை வரும்பொழுது படாத பாடு படுத்தி எடுத்துவிடும். முக்கியமாக குடும்பத்தில் எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை சச்சரவு. வேலை மற்றும் தொழில் இடங்களில் எவ்வளவுதான் நேர்மையாக உண்மையாக இருந்தாலும் பிரச்சனைகள், வேலையை விட்டு தூக்குதல், வீட்டில் மனைவியும் கணவனும் புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமை, பெற்றோர்கள் பிரிவு, மன உளைச்சல், சொத்து பிரச்சனை, கடன் பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, இப்படி என்னென்ன துன்பங்கள் இருக்கின்றதோ அனைத்து துன்பங்களையும் இந்த சனி திசையில் கடகம் ராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. உடனே எல்லா தரப்பு கடகராசிக்காரர்களும் பயந்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் 3, 6, 11ஆம் இடங்களில் இருந்தால் கெடுபலன்கள் என்பது நிச்சயமாக இருக்காது. அதே போல இந்த சனி திசை நடந்து உங்களுக்கு 7.5 சனியோ அஷ்டம சனியோ நடந்தால் உங்களை இன்னுமே மிக கஷ்டத்திற்கு ஆளாக்கிவிடும் என்பதால் சனி திசையை பொறுத்தவரை நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களை மட்டுமே நம்பாமல் உங்கள் மனைவியை அல்லது உங்கள் பெற்றோரை நம்பி சில முடிவுகளை எடுக்க வேண்டும். எதற்கும் பொறுமையாக இருந்து கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும். அடுத்து சூரிய திசையை பார்க்கலாம். சூரியனை பொறுத்தவரை உங்களுக்கு தன, வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகின்றார். சூரியன் உங்களுக்கு நட்பு கிரகமாக வருகின்றார். எனவே சூரிய திசை நடைபெறும் காலத்தில் உங்களுக்கு ராஜயோகம்தான். இந்த சூரிய திசை நடக்கும் காலத்தில் உங்களுக்கு கோச்சாரம் நன்றாக இல்லை என்றாலும் சரி, அதாவது 7.5 சனியோ அஷ்டம சனியோ மற்றும் ராகு கேதுக்களோ இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த சூரிய திசை நடப்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கெடு பலன்கள் என்பது அப்படியே குறையும்.
மாறாக நன்மைகள் அதிகமாக நடக்கும். உங்களுக்கு இந்த சூரிய திசை காலகட்டங்களில் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் என்பது உயரும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் சச்சரவு என்பது அப்படியே குறைந்து குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். வேலை இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தொழில் இடத்தில் இருந்து வந்த அதிருப்தியும் நீங்கும். வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அடுத்து புதன் திசையை எடுத்துக்கொண்டால் புதன் பகவான் உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகின்றார். சந்திரனுக்கு புதன் நட்பாக இருந்தாலும் புதனுக்கு சந்திரனை பிடிக்காது. எனவே இந்த புதன் திசையை பொறுத்தவரை பெரும்பாலும் நன்மைகள் என்பதும் நடக்காது. 30% நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் சில விஷயங்களில் நான் ஏற்கனவே கூறிய மாதிரி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்து சுக்கிர திசையை எடுத்துக்கொண்டால் சுக்கிரன் 4ஆம் இடம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகின்றார். எனவே சுக்கிர திசை நடைபெறும் காலங்களில் நீங்கள் சொத்து வாங்கி போடலாம். அதே மாதிரி புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாம் என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புதிதாக வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். சொகுசு வாகனம் வாங்கும் யோகமும் கொடுக்கும். முக்கியமாக நிறைய பேருக்கு வீடு வாங்கும் கனவு இருக்கும். அந்த கனவு இந்த சுக்கிர திசையில் நினைவாகும். எனவே உங்களுக்கு இந்த சுக்கிர திசையை பொறுத்தவரை ஓரளவிற்கு நன்றாகவே இருக்கும். அடுத்து குரு திசையை எடுத்துக்கொள்வோம். குரு திசையை பொறுத்தவரை 6 மற்றும் 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார். இந்த குரு திசையை பொறுத்தவரை உங்களுக்கு இன்னொரு ஜாக்பாட் தான். ஏனென்றால் சூரிய திசைக்கு என்ன சொன்னேனோ அதே போல இந்த குரு திசையும் உங்களுக்கு அதைவிட ஒரு படி மேலாகத்தான் இருக்கும். நீங்கள் இதுவரை சாதிக்க முடியாத அனைத்தையும் இந்த குரு திசையில் சாதிப்பீர்கள். உங்களை பார்த்து 4 பேர் பொறாமைப்படும் அளவிற்கு உங்களின் வளர்ச்சியானது இந்த குரு திசையில் இருக்கும். மற்றபடி உங்களில் செல்வமானது உயரும். இந்த குரு திசை நடைபெறும் பொழுது கோச்சாரம் சரியாக இல்லாவிட்டாலும் உங்களுக்கு எந்த துன்பங்களும் இருக்காது என்பது உறுதி. அடுத்து செவ்வாய் திசையை எடுத்துக்கொள்வோம். செவ்வாய் பகவானை பொறுத்தவரை 5 மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக வருகின்றார். இந்த செவ்வாய்க்கு சந்திரன் நட்பு கிரகமாக வருவார் என்பதால் இந்த செவ்வாய் திசையும் கடகம் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரக்கூடியதாக அமையும். குழந்தை பிறப்பு இல்லாதவர்களுக்கு இந்த திசா புத்தி நடைபெறும் பொழுது குழந்தை பிறப்பை கொடுக்கும். அதே போல தொழிலில் சரியாக காலூன்ற முடியாமல் இருப்பவர்களுக்கு இந்த திசையில் நிச்சயம் தொழிலில் பெரிய மேன்மைகளை செவ்வாய் பகவான் கொடுப்பார். செவ்வாய் திசையில் கோச்சாரம் சரியில்லை என்றாலும் நன்மைகளே உண்டாகும். அடுத்து ராகு கேதுக்களின் திசைகளை பார்க்கும் பொழுது இது உங்களின் சுய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் எந்த இடத்தில் அமர்கின்றார்கள் என்பதை பொறுத்துதான் நன்மை தீமைகள் நடைபெறும். எனவே நீங்கள் ராகு கேதுக்களை பற்றி பெரிதாக சந்தோஷப்படவும் எதுவும் இல்லை. இவர்களை பொறுத்தவரை பெரியதாக நன்மை செய்யும் கிரகங்கள் இல்லை என்பதால் இவர்களின் திசைகளை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இவர்களின் திசாபுத்தி நடைபெறும் பொழுது கோச்சாரம் சரியில்லை என்றால் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். சரிங்க, இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.